அனைத்து பக்த கோடி மெய்யன்பர்களும் தரிசித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருமூலர் ஒரு வாக்கியம் சொல்வார், புள்ளினால் 5 கோடி கல்லினால் 100 கோடி அள்ளியும் குடையா கல்லினால் கட்டினால் கைலாயத்தை விட்டு அகலாதாமே அப்படின்னு சொல்லி வாக்கியம். அதாவது ஒரு கோணப்புள்ளனான சிவாலயம் கட்டணும் அப்படின்னா 5 கோடி ஆண்டுகள் நம்ம சிவபெருமானோட கைலாயத்தில் இருக்கலாம். கருங்கல்லால, அதாவது செங்கல்லால கட்டணும், சுட்ட கல்லால கட்டணும் அப்படின்னா 100 கோடி ஆண்டுகள் கைலாயத்துல சிவபெருமானோட இருக்கலாம். அள்ளியும் குறையா கருங்கல்லினால் கட்டினால் கைலாயத்தை விட்டு அகலாதாமே. எடுக்க எடுக்க குறையாத அந்த கருங்கல்லினால் கட்டினால் கைலாயத்தை விட்டு அகலமாட்டோமா. அதனாலதான் அந்த காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் கருங்கல்லால சிவாலயங்கள் திருப்பணி பண்ணாங்க, பெருமாங்கோடியெல்லாம் திருப்பணி பண்ணாங்க. இந்த வஸ்திரம், அந்த வஸ்திரத்துல எத்தனை நூல் இருக்கோ அத்தனை கோடி ஆண்டுகள் நம்ம அந்த சுவாமி கூட இருப்போமா. இதை தரிசனம் செஞ்சாலே நமக்கு அவ்வளவு புண்ணியம். அதனால அந்த வஸ்திர யுகம்னு சொல்லக்கூடிய அந்த பட்டு வஸ்திரத்தை எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வதை அனைத்து பக்த கோடி மெய்யன்பர்களும் தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மனசுல என்னென்ன வேண்டுதல், ஒவ்வொரு காலத்திலையும் சொல்றோம், மனசுல என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அனைத்து பிரார்த்தனைகளும் சுவாமி நமக்கு நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி மனசுல நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுவாமி இதை பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுப்பார். எல்லாரும் தரிசித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓம் யுவா சுபா சாம்பரேதா Hare